தமிழ்நாட்டில் நகர பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு முதலமைச்சரின் காலை உணவு விரிவாக்க திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்து பேசினார். அப்போது காலை உணவு திட்டம் என்பது சமூக முதலீடு என்றார். இந்த விழாவில் கலந்து கொண்ட பஞ்சாப் மாநில முதல்வர் பக்வந்த் மான் சிங், பஞ்சாபில் நாளை நடைபெற இருக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் காலை உணவு திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து பரிசீலிக்கின்றேன் என்றார். தாவேகா மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை விஜய் அங்கிள் என அழைத்தது குறித்து கேள்விக்கு அமைச்சர் சேகர்பாபு, விஜய் 2 மாநாடுகளை முடித்திருக்கின்றார். நரியின் வேஷம் கலைந்து போச்சு டும் டும் டும், ராஜா வேஷம் கலைந்து போச்சு டும் 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 என்பது போல் அனைத்து தரப்பினரின் விமர்சனங்களையும் தாங்கி சென்று கொண்டிருக்கிறார். அவர் இன்னும் 2-3 மாநாடுகள் நடத்தினாலே காலி பெருங்காய டப்பா போல் ஆகிவிடுவார் என்பதே எனது கருத்தாகும். அவரது உயரம் அவ்வளவுதான். முதலமைச்சர் புகழ்கொடி இமயத்தில் உச்சியில் பறக்கிறது என்று தெரிவித்தார். 87% வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என பாமக தலைவர் அன்புமணி புத்தகம் வெளியிட்டு விடியல் எங்கே என கேள்வி எழுப்பியுள்ளார். தாவேகா குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, விஜயகாந்த் சிரஞ்சீவிக்கு ஏற்பட்ட நிலைதான் விஜய்க்கும் ஏற்படும் என்றார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள கல்லூரி பாதையின் பெயரை ஜெய்சங்கர் சாலை என்று மாற்றம் செய்ய அனுமதி அளித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. கோவில் குளத்தில் காலை கழுவி பிக்பாஸ் பிரபலம் ரீல்ஸ் எடுத்ததால் புனிதம் கெட்டுவிட்டதாக கூறி பரிகார பூஜை நடத்தப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட INS ஹிம்கிரி, INS உதயகிரி ஆகிய 2 போர்க்கப்பல்கள் நாட்டுக்கு அர்ப்பணமாக்கப்பட்டன. நான் விளையாட ஆரம்பித்தால் சீனா அழிந்து போகும். அந்நாட்டு மீது 200% வரை வரிகளை விதிக்க தயங்க மாட்டேன் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நாளை முதல் இந்திய பொருட்களுக்கு கூடுதலாக 25% வரி என்ற நடைமுறை அமல்படுத்த உள்ளதாக அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்கா T20 லீக் போட்டிக்கான கேபிட்டல்ஸ் அணிக்கு பயிற்சியாளராக கங்குலி நியமனம் செய்யப்பட்டுள்ளார்.